வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி 40க்கு 40 தொகுதிகள் வென்று மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனை படைத்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுல அடுத்த கட்ட பரபரப்பா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல அறிவிச்சு, தேர்தல் ஆணையம் ஒரு பரபரப்பான ஒரு அறிவிப்ப இப்ப ரீசென்ட்டா குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல யாரு அதுல எந்தெந்த கட்சி அதுல போட்டி போட போறாங்க, யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்பவே அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கணக்கு போட துவங்கியுள்ளதுன்னு தான் நம்ம சொல்லணும். விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்தவரைக்கும் வேட்புமனு தாக்கலானது ஜூன் 14ஆம் தேதியும், வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஜூன் 21ன்னு குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேட்புமனு பரிசீலனை ஜூன் 24ஆம் தேதி அன்னைக்கு குடுத்திருக்காங்க. மறுபடியும் வேட்புமனு அவங்களுடைய வேட்புமனு யாராச்சும் போட்டியிட விரும்பலன்னா, அந்த வேட்புமனுவ திரும்ப பெறுவதற்கு ஜூன் 26 டைம் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி தொகுதியோட இடைத்தேர்தல் அதாவது வாக்குப்பதிவு நடைபெறும் தேதி ஜூலை 10ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலை 10ல் பதிவாகும் வாக்குகள் வாக்குகள் ஜூலை 13 அன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, எப்பவுமே இடைத்தேர்தல் என்றாலே அது ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில திமுக இந்த இடத்துல பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணி மீண்டும் அவர்கள் வெல்வதற்கே வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில 2ஆம் இடத்தை பிடிக்க போது யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான் அங்க முன்வைக்கப்படுகிறது. எதுக்காகனா அந்த இடத்துல பாமக மிகப்பெரிய ஒரு வலுவான உள்ள ஒரு கட்சி தான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஏற்கனவே 2016ல போட்டியிட்டு பாமக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 45,000 வாக்குகள் வாங்கி அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய ஒரு கட்சி தான் பாமக. இதனை மீண்டும் இந்த தேர்தல பாமக இந்த அவங்களுடைய வாக்கு நிரூபிப்பாங்களா? இந்த எலெக்ஷன்ல பை எலெக்ஷன்ல பாமக போட்டியிடுமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் முன்வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அதிமுக தரப்புல இருந்து அவங்க கண்டிப்பா போட்டியிடுவாங்க. ஆனா அதிக அளவுல பணம் செலவு பண்ணுவாங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். ஏன்னா, அவங்களுக்கே தெரியும் இந்த ஏடிஎம்கே எப்படியா இருந்தாலும் டிஎம்கே தான் இந்த இடத்துல ஜெயிக்க போகுது. அதனால நாம இந்த இடத்துல போட்டியிடுவோம். ஆனா அதிக அளவுல பணத்தை செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அதிமுக தரப்புல இருந்து எடுப்பாங்க. மேலும் இது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி அவங்களோட வாக்கு வங்கி மிக பெரிய அளவுல ஒரு பரபரப்பா தான் இப்போ வச்சிட்டு இருக்காங்க. நடந்து முடிந்த எம்பி எலெக்ஷன்ல ஒரு நாம் தமிழர் இது மாதிரி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதனால மீண்டும் நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அவர்களோட வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்கான அனைத்து வேலைகளும் அவர்களும் செய்வார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இப்போ பேசப்படுகிறது. பார்ப்போம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுதுன்ட்டு. அடுத்த கட்ட வீடியோவில் விக்கிரவாண்டியை எந்தெந்த கட்சிகள் போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பார்வை கிடைத்துவிடும். அந்த பத்தி நம்ம தெளிவா நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம் மக்களே.